இன்னைக்கு நமக்கு 3 கேக் ஆர்டர்ஸ் இருக்கு மக்களே. லவ்லாபோடைய இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் போக மாட்டேங்குது. அங்க பாரு அங்க பாரு. என்ன வேணும்? வெற்றி 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 நிச்சயம் நமக்கு. அது திருப்பி எல்லாம் பண்ண மாதிரி போஸ் குத்துனதுல பொறி உண்டை. நீ ஏதாவது பேசின மண்டெல்லாம் வீங்கிடும். நீ ஒண்ணுமே பண்ணாம சும்மா தான் சுத்தி நிக்கிற. நான் பண்ண மக்களே ஃபுல்லா காயுது. ஒரு சின்ன வேலை இந்த ரெயின்போ பண்ணிட்டு நீ பண்ணியா? ரிப்பன் கட்டுறது ஒரு வேலையா? நீ எருமை நீ பண்ணியா? கவர்ல இருந்து பிரிச்சு நீ எடுக்கியா? எல்லாமே நான் பண்ணேன். இவங்க ஃபுல்லா பண்ணி நீ பண்ணி வைக்கிறது பிரச்சனை இல்ல. அது பாக்குறது ஏண்டி பண்ணி இதெல்லாம் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை. ஐசிங்லாம் நீ ஒழுங்கா பண்ணிருக்கியான்னு யார் செக் பண்றதுப்பா குழந்தைக்கு? சும்மா கதை விடாத. நீ என்னவோ ஒன்னும் பண்ண போறது இல்ல. நான் தான் பண்ணி தரணும். இதுக்கு நமக்கு 3 கேக் ஆர்டர்ஸ் இருக்கு மக்களே. 1 2 இன்னொன்னு வந்து அங்க இருக்கு. ஒன்னு வந்து கோகோமெலன். மீதி ரெண்டுமே ரசமலாய். நார்மல் ரசமலாய். ஆனா இது ரெண்டுமே நைட் தான் நமக்கு. சோ இப்பதான் நம்ம இப்போ வந்து கோகோமெலன் பண்ணணும். இப்பதான் இந்த சருக்கு ஐசிங் பண்ணி. சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிருந்தா நீ ஒண்ணுமே பண்ணல. எல்லாமே நான் தான் பண்ணேன். ஓகேவா இருக்கான்னு செக் பண்றேன். சோ இதெல்லாம் நைட்டே நம்ம ஃபாண்டன்ட்ல கட் பண்ணி வச்சாச்சு. அப்பதான் ட்ரை ஆகும். நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன்டா இப்படி பண்ற லக்கி? இந்த பார் செகண்ட் ரவுண்ட் கேக் நிக்கு. என்ன வேணும்? கேக். லக்கிக்கு நேத்துல இருந்து கேக் வேணும் கேக் வேணும் சொல்லிட்டே இருக்காங்க. கேக்லாம் கிடையாது லக்கி உனக்கு. ஓகேமா கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா இருக்கணும் சரியா? நிறைய பேர் என்கிட்ட உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கா அது போக வைக்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு. பட் நான் பிரெக்னெண்டா இருக்க பீரியட்ல வந்து அதை கண்டுக்கல அப்படியே விட்டுட்டேன். பட் ஆஃப்டர் பிரெக்னன்சி அதை போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல நிறைய நான் ரிசர்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய கிரீம்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. எல்லாமே எனக்கு வந்து 0 ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் லவ்லாபோடைய இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயில். பிரெக்னன்ட் லேடிஸ் அண்ட் நியூ மதர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களே. இதுல மெயின் இன்கிரியன்டா ஆனியன் ஆயில், கேலண்டுலா ஆயில் அண்ட் விட்டமின் இ இருக்கு. இதுல இருக்க ஆனியன் ஆயில் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் பண்ணி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பிரிவென்ட் பண்ணி யூவி ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இதுல இருக்க கேலண்டுலா ஆயில் நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்க விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் சோ ஸ்கார்ஸ் நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. பிரெக்னெண்டா இருக்கும்போது ஸ்டொமக் பெருசாக பெருசாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லையா? சோ அந்த டைம் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இது பிரெக்னன்சி ஸ்டேஜ் தான். ஆஃப் கோர்ஸ் நியூ மாம்ஸ்க்குமே இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இது ஃபுல்லாவே டிஸப்பியர் பண்ணுது. இதை எப்படி யூஸ் பண்றது? உங்க ஸ்கின்ல வேணுங்கிற அளவுக்கு ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஆயில்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும். நல்ல ரிசல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நீங்க தாராளமா இதை அப்ளை பண்ணலாம். நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் பியூட்டியை இது ரீஸ்டோர் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும் மக்களே. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண நிறைய ஆயில் ஸ்கின்ல ஒரு மாதிரி கிரீஸியா இருக்கும். அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். பட் இது ரொம்ப ஸ்மூத்தா நான் கிரீஸியா இருக்கு. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஹியூஜ் டிஃபரன்ஸ் உங்க ஸ்கின்ல தெரியும் மக்களே. சோ கண்டிப்பா இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த லவ்லாபோட ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு. லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, Lovlab.com இதுலயுமே அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, ஐசிங் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது வந்து 1.5 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் இப்போ நம்ம பண்றது. ஆனா கோகோமெலன் தீம். ஆமா கோகோமெலன் ஃபுல்லா பேக் பண்ணி ஐசிங் பண்ணி இதுக்கு மேல கலர் பூசுறது. ஆமா மேல இப்ப கலர் தூவுறது அப்புறம் கிளவுட்ஸ் வைக்கிறது. இந்த மாதிரி சிம்பிளான வேலை எல்லாம் செஞ்சு பேர் வாங்கிடுது. உன்னால் முடியும் தம்பி 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 வாயாண்டி பண்ணி வாய வச்சிருக்க எருமை. நீ வந்து பேச மாட்டேன் வேலை செய்யறப்போ. அப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருப்ப. இந்த பேர் புகழ் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் ஒரு ஆள். கண்ணி வெடியோட ரொம்ப மோசமான ஒரு ஆளை படுக்க வச்சிருக்கோம். லைட்டா சவுண்ட் வந்தாலும் வெளியேச்சு இந்த கேக்கோட வர்க் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கோகோமெலன் சூப்பரா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ரெயின்போ இந்த சேவைக்கு காரணம் நான் தான்ன்றத முக்கியமா பதிவு பண்ணேன். லக்கிய பார்த்தது யாருமா? குழந்தை லக்கிய நான் பார்த்ததாலமா நீ இத பார்த்த? இல்ல கை ஊத்து. நீ ஒரு குழந்தைய பாத்துக்கு தாண்டி ஆகும். காது திருப்பி எல்லாம் பண்ண மாதிரி போஸ் குத்துனது. எப்படி நேதாஜி மாதிரியா? ஓகே மக்களே, இதை பேக் பண்ணிட்டு இப்ப லக்கி கொஞ்ச நேரம் படுத்து வேக்கப் ஆயிடுவாங்க. வேக்கப் ஆன உடனே நம்ம கிளம்பலாம்.
லக்கி ரெடியாமா குழந்தை மாச்சு ஓகே நீ வாட்சை காட்டுமா நான் போட்டிருக்கேன்னு. ஓகே மக்களே நம்ம வந்து கிளம்பியாச்சு. அந்த ஒரு நொடி அந்த ஒரு தருணத்துக்கு நம்ம வந்து அந்த காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். தள்ளப்பட்டாச்சு. ஆக்சுவலா எங்க போயிட்டு இருக்கோம்ன்றது நாங்க போயிட்டு வந்துட்டு சொல்றேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். ஆச்சரியப்படுவீங்க. இல்ல எப்பவும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. லக்கிக்கு ஒரு கிளாஸ். நாங்க ஏன் இப்படி டிசைட் பண்ணோம் அதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க ஃபுல்லா என்ன நடக்குது எப்படி இருக்குன்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுவோம். கீழ போலாமா? கீழே போலாமா? மம்மு சாப்பிடலாமா? திரும்பி பார்த்து எனக்கு தெரியல லக்கி மட்டும் தான் இப்படி இருக்குதா இல்ல எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. சாப்பாடுனா எல்லா பேபியும் இப்படி தான் பண்ணுவாங்களா? பிஹேவ் பண்றாங்களா? வேற லக்கி பூவானா ஓடிடுவாங்க. அந்த பக்கம் கஞ்சி காய்ச்சறோம்னா இந்த பக்கம் உள்ள ஒளிஞ்சிப்பாங்க. இப்பவே கஷ்டப்பட்டு உங்களுக்கு கஞ்சி கவுத்து போட்டு ஊட்டி விடுறாங்க. அங்க பாரு அக்கா பாரு அங்க பாரு. இங்க பாரு அக்கா கூப்பிடுறா பாரு. இங்க பாரு அக்கா கூப்பிடுறாங்க பாரு. பாப்பா இங்க பாரு அக்கா கூப்பிடுறாங்க பாரு. பிடிச்சிருக்கா இந்த இடம்? இங்கே இருக்கீங்களா? வெற்றி 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 நிச்சயம் நமக்கு. ஒழுங்கா ஸ்கூல் உள்ள இருக்கணும். கூட்டெல்லாம் போக முடியாது. உள்ளே ஸ்கூலுக்கு வந்தா இங்கதான் இருக்கணும். சரி 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 அம்மா ஓபன் பண்ணுங்க. பாய் சொல்லக்கி பாய். மண்டேல இருந்து வர சொல்றேன். மண்டே ஏமாத்தி ஐயோ விட்டு போயிட்டாங்களா நம்மள அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே ஒரு நிமிஷத்துல. உருண்டை. ஆனா இந்த பழக்கத்தை நீ எப்பதான் விட போறது இல்லடி. எப்போ போனாலும் எங்க போனாலும் ஒரு ஃப்ரூட் மிக்சர் கேக்குறத. ஃப்ரூட் மிக்சர்லாம் அழிஞ்சு போச்சு. ஏய் அழிஞ்சு எல்லாம் போல நமக்கு தெரியாம கிடைக்கவே மாட்டேங்குது. இப்பதான் ரொம்ப ரேரா தான் கிடைக்குது. அதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த நீங்க குடிக்கிறீங்க. இப்போ ஜூஸ் குடிக்கிறீங்களா? வேணாமா ஜூஸ் வேணாமா பாப்பாக்கு? ஓகே மக்களே நம்ம ஃபுல்லா போய் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாருமே செம ஸ்லீப்பிங் மூட் ஆயிடும். லக்கி ஆனா இன்னும் ஸ்லீப்பிங் மூட். அவங்க மார்னிங் கொஞ்சம் தான் ஸ்லீப்பிங் பண்ணாங்க. அதனால இப்போ ஃபுல் ஸ்லீப்பிங். ஆக்சுவலா என்ன பண்றது மேடம் வந்து 10 மணி வரைக்கும் தூங்குற ஆளு. பாக்கணும்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புமா. டேய் யாரை கேட்றா என்ன எழுப்புனீங்க அப்படின்னு தூங்குறாங்க எழுந்துக்கிறாங்க தூங்குறாங்க. வர வழியில திருப்பி டோய் ஆயிட்டாங்க. இப்போ நாங்க எவ்வளவு வேக்கப் பண்ணாலும் இல்ல நான் தூங்கணும் படுக்கணும்னு குப்புற அடிச்சு படுத்துட்டாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் நம்ம லாஸ்ட் போட்டுருந்தோம்ல லக்கி பேபிக்கு ஸ்கூல் பாக்குறோம். அதுல நிறைய பேர் பால்வாடி விடுங்க அங்கன்வாடி ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி இருந்தாங்க. சோ அதனால பக்கத்துல ரொம்ப நியர்பைல இருக்கிற ஒரு பால்வாடிக்கு நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்தோம். அங்க எல்லாமே அங்க குழந்தைங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்லி தராங்க அது தெரியல எங்களுக்கு. போகும்போது லஞ்ச் டைம் மேடம் சிலபஸ் தெரிஞ்சாதான் இல்ல இல்ல ஆக்சுவலி பிளே ஸ்கூல் போகும்போது அவங்க சொன்னாங்க இது இது இருக்கு. நாங்க வந்து காமனா டர்ம்ஸ் இருக்கு. பே பண்ணி இது பண்றதுக்கும் ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க அதுக்கான ஃபெசிலிட்டி அந்த சேஞ்சஸ் இருக்கும்ல. குழந்தைங்களை ட்ரீட் பண்ற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பெஸ்ட். இங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா அவங்க செம்மையா ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. எல்லா பேபிஸ்க்கும் ஃபீட் பண்றது சாப்பாடு ஊட்டி விடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு சேட் விஷயம் என்னன்னா இப்போ எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து முடிய போதான் இந்த வருஷம் முடிய போற டைம்ன்றதுனால சொல்லுவாங்கல்ல ஏப்ரலோட முடியும் ஏப்ரலோட முடியும் அப்படின்னுவாங்க. அது முடிச்சிட்டு ஜூன்ல வந்து ஓபன் பண்றப்போ மறுபடியும் வந்து சேர்ந்துக்கலாம். ஜூன் ஜூலை போல லக்கி பேபி செம்மலுக. ஆக்சுவலா நாங்க வீடியோ எடுக்கல கொஞ்சம் தான் எடுத்தோம். நம்ம என்ன பண்றது விட்டு இப்படி ஓடி வந்தோன்னா ஐயோ நம்மள எங்க மாட்டி விட்டானுங்கடா அப்படின்னு பதறாங்க. நாங்க இருக்கோம்னா அவங்க விளையாடுறாங்க. நாங்க இல்லனா ரொம்ப அழுது அங்கேயே ஒரு அக்கா ஃப்ரெண்ட்ல புடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க இல்லனா அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப லக்கி பேபியே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வர்றதுனா கூட்டுவாங்க. ஏன்னா பக்கத்துலயே தானே இருக்கீங்க. சும்மா கூட்டு வந்து ப்ளே பண்ணிட்டு நீங்க கூட்டு போயிடுங்க. ஸ்டூடெண்டா எடுத்துக்கிறது சரிப்படாது. ஆனா வச்சுக்க முடியும். உங்களுக்கு பிளேயிங்க்கு வச்சுக்க முடியும். அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு அந்த மாதிரி வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த என்ன சொல்றது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஸ்கூல் டைமிங் வந்து மார்னிங் 9 o'clock சொன்னாங்க மக்களே. 9 to 1 o'clock. ஆனா 3:30 வரைக்கும் அவங்க இருப்பாங்களாம். 1 o'clock ஆனா பேரண்ட்ஸ் எல்லாருமே லஞ்ச் கொடுப்பாங்களாம் அவங்களே. அது வந்து பேபிஸ்க்கு ஊட்டி விட்டுட்டு அங்கன்வாடியிலே குக் பண்ணி எல்லா குழந்தைக்கும் ஷேர் பண்ணி எக் அதெல்லாம் கொடுக்குறாங்களாம். அவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு உங்ககிட்ட நாங்க சொல்றோம். ஸோ எக் லஞ்ச் அப்புறம் மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து சத்து பவுடர் அதெல்லாம் கொடுக்குறோம். இதுதான் மக்களே இன்னைக்கு அனலிஸ்ட்ல நடந்திருக்கு. எங்களுக்கு என்ன பண்றது தெரியல. உங்களுக்கு எனக்கு உண்மையாலே ரொம்ப கன்ஃபியூஸா தான் இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல ஒரு குழந்தைய போய் இந்த மாதிரி விடுறது கரெக்டா? சில
பேர் விடு சொல்றீங்க, சில பேர் வேணாம் அப்படி இந்த சொல்றீங்க. மிக்சட் கமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கவே மாட்டுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாவே வந்து ஃப்ரீ கேஜே சேர்த்துடலாமா, இல்ல கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகிறதுக்காக இப்பயே கொஞ்சம் பிளே ஸ்கூல் சேர்க்கலாமா? ஓப்பனா ஆக்சுவலா சொல்லணும்னா இப்ப நம்ம கூட இருக்காங்கல்ல, இப்ப நம்மளுக்கு லக்கி ஏஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்க சேர்க்கறாங்க அப்படின்னு நம்ம வீட்ல நீங்க போய் சேர்க்கலையா இன்னும், அவங்கள சேர்த்துட்டாங்க அவங்களாம் சேர்த்துட்டாங்க, நம்ம சேர்க்க முடியாது. அது நம்மளோட ஒப்பீனியன். நம்ம பேபிக்கு என்ன வேணும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா நம்ம அப்படி சேர்க்காமல இருக்க முடியாது. உண்மையாவே பேபிங்களுக்கு இப்படி அனுப்பணுமா அப்படியும் தெரியும். பால்வாடியும் பார்த்துட்டு வந்தாச்சு, ஆனா இன்னமும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணல. எங்க போனாலும் ஆனா இப்ப அட்மிஷன் இல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சரி ஓகே, ஜூன் மந்த் தானே, அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். மக்களே, ஸோ வழக்கம் போல உங்ககிட்டயே நாங்க கேட்கறோம் என்ன பண்றது. வந்து லக்கிக்கு என்ன பண்றதா இருந்தாலும் பேர் வைக்கிறதுல இருந்து நாங்க எல்லாமே உங்ககிட்ட தான் கேட்போம். அதனால நீங்க ஏதாவது ஒரு ஃபைனல் டெசிஷன் நல்லா இருக்கும். ஆமா ஓகே மக்களே, நாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். லக்கி பேபி இப்ப வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்லீப்பிங் மோட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நாங்க அவங்களுக்கு காமிக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கேக் அவசரத்துல அது கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. முன்னாடியே நீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்க, புரியல. ஆக்சுவலா இல்ல நிறைய பேர் கேக் ஆர்டர்ஸ் பண்றீங்களா இல்லையா? ஆக்சுவலி நாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அண்ட் நியர்பை லொகேஷன் டைரக்ட் பிக்கப் இது மட்டும் தான் நாங்க கஸ்டமர் அந்த மாதிரி இருக்கிற என்ன சொல்றது சின்ன ஜோனுக்குள்ள மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் வேணும்னா ஏஎல்பி கேக்ஸ்ல இன்ஸ்டாகிராம் இல்ல ரிப்ளை பண்ணுவேன். நீங்க ஏஎல்பி கேக்ஸ் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா வரும், உங்க வீட்டுக்கு கேக் வரும். ஓகே மக்களே, அடுத்த கேக் இருக்கு, அதுக்கு போய் ரெடி பண்ணும். சொன்னால் வீடியோ ரொம்ப பண்ணாத வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற வீட் பண்ணுங்க. பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ